பாலிங்கில் உள்ள ஒரு பள்ளியைச் சேர்ந்த 4 பதின்ம வயது மாணவர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக ஊடகங்களில் ஆபாச உள்ளடக்கத்தை பரப்பியதாக சந்தேகிக்கப்படும் வகையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 53 வயது நபரிடமிருந்து அதிகாரிகளுக்கு புகார் கிடைத்ததாகவும், தனது குழந்தையை நிர்வாணமாக காட்டும் வீடியோ வைரலாகியதாக அவருக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் பாலிங் காவல்துறை தலைவர் அமாட் சலிமி மாட் அலி தெரிவித்தார். விசாரணைகளை எளிதாக்குவதற்காக 3 மாணவர்களும் ஒரு முன்னாள் மாணவரும் அதே நாள் இரவு 9:30 மணிக்கு கைது செய்யப்பட்டனர். மே மற்றும் ஆகஸ்ட் மாதங்களுக்கு மத்தியில் சம்பந்தப்பட்ட பள்ளியின் வகுப்பறைகளில் பல இடங்களில் 4 சந்தேக நபர்களும் குழுவாக பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதை கண்டறிந்துள்ளதாக சலீமி கூறினார். அவர்கள் 4வரும் கைது செய்யப்பட்ட நாளிலிருந்து 5 நாட்களுக்கு காவலில் வைக்கப்பட்டனர். போலீசார் 6 கைபேசிகளையும் பறிமுதல் செய்தனர். கூட்டு பாலியல் வன்கொடுமை மற்றும் குழந்தை ஆபாச படங்களை விநியோகித்ததற்காக இந்த விஷயம் விசாரிக்கப்படுவதாக அவர் கூறினார். மலாக்காவில் 15 வயது சிறுமி 4ஆம் படிவ மாணவர்களால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து பாலிங்கில் நிகழ்ந்த இச்சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இது மக்கள் மத்தியில் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த அக்டோபர் 2ஆம் தேதி தான் விட்டுச் சென்ற ஒன்றை மீட்டெடுக்க தனது வகுப்பறைக்கு சென்று கொண்டிருந்த போது பாதிக்கப்பட்ட பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. சந்தேக நபர்களில் இருவர் இச்சம்பவத்தை பார்த்து தங்கள் மொபைல் போன்களில் பதிவு செய்ததாகவும், பின்னர் அந்த வீடியோக்கள் ஆன்லைனில் பரப்பப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இன்ஃப்ளூயன்சா ஏ நோயால் பாதிக்கப்பட்ட 2 குழந்தைகளின் மரணம் தொடர்பான விசாரணைகளின் முடிவுகளுக்காக சுகாதார அமைச்சு காத்திருக்கிறது என்று மக்களவையில் இன்று தெரிவிக்கப்பட்டது. இன்ஃப்ளூயன்சா ஏ பாதிப்புதான் இறப்புக்கு நேரடி காரணமா என்பதை தீர்மானிக்க அமைச்சு தற்போது 2 வழக்குகளையும் மதிப்பாய்வு செய்து வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் தெரிவித்தார். இன்ஃப்ளூயன்சா ஏ நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் இறப்புகள் தொடர்பான 2 வழக்குகள் இருந்தன. இருப்பினும் இறப்புக்கான சரியான காரணங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. மேலும் விரிவான இறப்பு மதிப்பாய்வு தேவை என்று பக்கத்தன் ஹரப்பான் பூலாய் நாடாளுமன்ற உறுப்பினர் சுவைசான் கயாட் எழுப்பிய துணை கேள்விக்கு பதிலளித்த போது சுகாதாரத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். சரவாக்கின் சமரஹானைச் சேர்ந்த 4 வயது சிறுவனும் திரங்கானுவைச் சேர்ந்த 11 வயது சிறுவனும் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் சம்பந்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்தார். சபா மாநிலத்தின் 17வது தேர்தல் வரும் நவம்பர் 29ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் இன்று அறிவித்துள்ளது. முன்கூட்டியே வாக்காளர்கள் நவம்பர் 25ஆம் தேதி வாக்களிக்கலாம் என்றும் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் தேர்தல் ஆணைய தலைவர் ரம்லான் ஹருன் தெரிவித்தார். அக்டோபர் 6ஆம் தேதி சபா சட்டமன்றம் கலைக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது. தேர்தலுக்கு 116.8 மில்லியன் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக ரம்லான் கூறினார். மொத்தம் 17,84,843 சபா மக்கள் வாக்களிக்க தகுதி உடையவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முந்தைய தேர்தல்களைப் போலவே தேர்தல் செயல்முறையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளை Facebook லைவ் வழியாகவும் தேர்தல் ஆணையம் நேரடியாக ஒளிபரப்பும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் குடும்பம் மற்றும் சமூக நல மேம்பாட்டுத்துறை அமைச்சால் பதிவு செய்யப்படாத மொத்தம் 1080 குழந்தை பராமரிப்பு மையங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்டது. சமூக நலத்துறையான JKM நடத்திய அமலாக்க நடவடிக்கைகளை தொடர்ந்து இந்த எண்ணிக்கை அடையாளம் காணப்பட்டதாக மகளிர் குடும்பம் மற்றும் சமூக நல மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் நொராயினி அமாட் தெரிவித்தார். பதிவு செய்யப்படாத குழந்தை பராமரிப்பு மையங்களில் ஸ்லாங்கூர் 407 என்ற எண்ணிக்கையில் முதல் இடத்தில் உள்ளது. கோலாலம்பூர் அதற்கு அடுத்த நிலையில் உள்ளது. நேற்று மாலை ஸ்லாங்கூர் பந்திங்கில் உள்ள சிஜாங்காங் பகுதியில் ஏற்பட்ட கடுமையான புயலில் 9 மாணவர்கள் உட்பட 51 வயது பெண் ஒருவர் காயமடைந்திருப்பதாக ஸ்லாங்கூர் மாநில மீட்புத்துறை உதவி இயக்குனர் அமாட் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். கடுமையான மழையுடன் கூடிய புயலால் சிஜாங்காங்கில் பல பகுதிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணியில் பாதுகாப்பு படையினருடன் மீட்புத்துறை அதிகாரிகளும் செயல்பட்டதாகவும் அவர் கூறினார். நேற்று மாலை 4:30 மணிக்கு தொடங்கிய மீட்பு பணி இரவு 8:40 வரையில் நீடித்ததாக அவர் தெரிவித்தார். கடுமையான புயலால் வளாகங்களின் மேல் கூரைகள் சரிந்து குடியிருப்பு பகுதிகளில் விழுந்ததால் இதுவரை மொத்தம் 10 பேர் காயமடைந்திருப்பதாகவும், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அவர்கள் வீடு திரும்பியதாகவும் அவர் கூறினார்.
இதுவரை எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். பள்ளி வளாகங்களை சுற்றி காவல் அதிகாரிகள் ரோந்து பணியில் இருப்பதை காவல்துறை உறுதிப்படுத்தும் என்று சிலாங்கூர் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ சசாலி கஹார் தெரிவித்துள்ளார். பள்ளி நேரத்தில் தொடர்ந்து காவல் அதிகாரிகள் ரோந்து பணியில் அமர்த்தப்படுவார்கள் என்றும் தேவை ஏற்பட்டால் பள்ளி வளாகத்திலும் ரோந்து பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் அவர் கூறினார். பள்ளிகளில் ஒழுக்க சீர்கேடான செயல்களில் ஈடுபடும் மாணவர்களை பள்ளி நிர்வாகத்தின் தலைமையில் காவல்துறையினர் கண்காணிப்பார்கள் என்றும் இது தேவை ஏற்படும் போது பள்ளி வளாகத்தில் காவல் அதிகாரிகள் நுழைவார்கள் என்றும் அவர் கூறினார். பள்ளி நேரம் முடிவடைந்து பள்ளியின் வெளியே மாணவர்கள் அதிக நேரம் காத்திருப்பதை தவிர்க்கும் சூழல் காரணமாக காத்திருக்கும் பள்ளி மாணவர்களுக்கு ரோந்து பணியில் இருக்கும் காவல் அதிகாரிகள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்றும் டத்தோ சசாலி கஹார் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் முழுவதும் 5.5 டன் எடையுள்ள 4667 யூனிட் பாலியல் பொம்மைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சு அவை அனைத்தையும் அப்புறப்படுத்தியுள்ளது. இதன் மதிப்பு 1,46,000 ரிங்கிட் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஜூலை 2023 மற்றும் ஜூன் 2024க்கு இடையில் பிறப்பிக்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவுகளை தொடர்ந்து அமலாக்க மற்றும் கட்டுப்பாட்டு பிரிவு இந்த அழிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டது. ஒழுக்கம், தேசிய பாதுகாப்பு அல்லது பொது நலனுக்கு தீங்கு விளைவிக்கும் தடை செய்யப்பட்ட வெளியீடுகளை அச்சிடுதல், இறக்குமதி செய்தல், தயாரித்தல், வெளியிடுதல், விற்பனை செய்தல் அல்லது விநியோகித்தல் ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ள எந்த ஒரு தரப்பினருக்கும் எதிராக தொடர்ந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சு எச்சரித்துள்ளது. விரும்பத்தகாத வெளியீடுகள் தொடர்பான தகவல்களை புகார் அளிப்பதன் மூலம் இந்த முயற்சிகளுக்கு உதவுமாறு பொதுமக்களை உள்துறை அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.